தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஒரு சில வாரங்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள், சொத்துரிமைகள், ஆளுகை, அதிகாரங்கள், உடன்படிக்கை, வாக்குத்தத்தங்கள், இவைகளை நாம் எப்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். விசுவாசம் எப்படி வருகிறது, விசுவாசத்தை எப்படி வளர்ப்பது, விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துவது என்பதை குறித்து தியானித்தோம். இன்று நாம் குறிப்பாக தேவ வல்லமையின் மீது விசுவாசம் என்ற ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட். ரைட், இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது இந்த பாயிண்ட்டு தான். தேவ வல்லமையின் மீது விசுவாசம். பாருங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், இவைகளை நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றணும்னா அது நம்முடைய சொந்த பலத்தினால் முடியாது. இவைகள் நம் வாழ்வில் நிறைவேறுவதற்கு தேவ வல்லமை தேவை. தேவ வல்லமை இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேறாது. உதாரணமாக பாருங்கள், கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுக்குறேன் இரத்த உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தமாக கொடுத்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் தம்முடைய பலத்த கரத்தை நீட்டி எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. ரைட், மாபெரும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி செங்கடலை பிரிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வானத்தை திறந்து அவங்களுக்கு மன்னாவை கொடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. கற்பாறைகளை பிளந்து நீரூற்றை கொண்டு வருவது அவசியமாக இருந்தது. ரைட், ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கும்போது தேவன் தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்கள் சார்பாக யுத்தம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்தோம்னா தேவ வல்லமை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது. தேவ வல்லமை வெளிப்படாமல் இஸ்ரவேல் மக்களால் கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணி கொடுத்த அந்த சுதந்திரத்தை கையில் எடுத்திருக்கவே முடியாது. அவங்க அதை சுதந்திரிச்சிருக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பலன் கிடையாது. அவங்களுடைய சொந்த பலன் இதுக்கு பத்தாது. எகிப்தை மேற்கொள்வதற்கு இஸ்ரவேலுடைய சொந்த பலம் போதுமா? முடியாது. எகிப்தியர் அவங்கள விரட்டிட்டு வரும்போது அவங்களுடைய சேனை இருந்துச்சு இல்லையா, அந்த சேனையை மேற்கொள்வதற்கு இஸ்ரவேலருடைய சொந்த பலம் முடியுமா? போதுமா? சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேலரால் அவங்களுடைய சொந்த பலத்தினால் பிரிக்க முடியுமா? இஸ்ரவேலை வானத்தை திறக்க முடியுமா? மன்னாவை அங்கேருந்து கொண்டு வர முடியுமா? கற்பாறையிலேருந்து ஆறுகளை கொண்டு வர முடியுமா? இவங்களை காட்டிலும் பலமுள்ள சேனைகள், பலமுள்ள ராஜாக்களை மேற்கொள்ள இவங்களால் சொந்த பலத்தினால் முடியுமா? வானம் உயரத்துக்கு இருந்த அந்த கோட்டைகளை மேற்கொள்வதற்கு இவங்களுடைய சொந்த பலம் பத்துமா? பாருங்கள், இஸ்ரவேல் அந்த வாக்குத்தத்தங்களை எப்படி சுதந்திரித்தார்கள்? தேவனுடைய சர்வ வல்லமையின் உதவியோடு தான் அவங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேற வேண்டும், அனுபவமாக மாற வேண்டும் என்று நாம் விரும்பினோம் என்றால் நமக்கும் தேவனுடைய வல்லமையின் மீது விசுவாசம் வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பாருங்கள், அவரிடத்துல அற்புதங்களை தேடி மக்கள் வரும்போது என்ன கேட்குறாரு? என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் போங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம். அல்லேலூயா டு ஜீசஸ். மத்தேயு 9:28 வசனத்தை கவனிங்க. இங்கே 2 பேர் கர்த்தருக்கு பின்பாக வருகிறார்கள், 2 குருடர்கள். ரைட், கண் பார்வை வேண்டும் என்று ஏசப்பா பின்னாடி வராங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, கர்த்தாவே எங்கள் மீது இரக்கமாயிரும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது ஏசப்பா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்டார்? இதை செய்ய, எதை? பார்வையை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். பாருங்க, கர்த்தருக்கு
நமக்கு தேவையான அந்த அற்புதத்தை செய்ய வல்லமை உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களை நம்ம ருசி பார்க்க முடியும். அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இனி வருகிற ஒரு 2-3 மெசேஜில் ஐ திங்க் இந்த காரியங்களை குறித்து நம்ம குறிப்பாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நீர், எல் ஷடாய் தேவன் நீர். ஆதியாகமம் முதல் தாப்பனே, வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் உம்முடைய சர்வ வல்லமையை எங்களுக்கு பிரயோஜனமாக நீர் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீர் என்பதை உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. தாப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, இன்றைக்கி வந்திருக்கிற மக்களை நீர் அறிவீர். அவங்களுக்கு என்ன தேவை என்பதையும் நீர் அறிவீர். அவங்களுக்கு எங்கே உதவி தேவையோ அங்கே உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். மக்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாய் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை நீர் உண்டு பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு போதிப்பார் அப்படின்னு எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையான அந்த வார்த்தையை கொடுப்பார் என்று எதிர்பாருங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு எதிர்பாருங்க. எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், 2 காரியங்கள் இருக்குது. ஒன்று, ஊழியக்காரனாக நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து அவரிடத்திலிருந்து தேவ வார்த்தையை பெற்று உங்களுக்கு நான் சொல்லணும். அது என்னோட வேலை. விசுவாசியாகிய உங்களோட வேலை என்ன? இந்த வார்த்தையை கேட்குற உங்களுடைய வேலை என்ன? கர்த்தர் என்னோடு கூட இந்த ஊழியக்காரன் மூலமாக பேசுவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். எனக்கு தேவையான காரியங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம 2 பேரும் இப்படி விசுவாசத்தை இணைத்து கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுடைய தேவைகளுக்காக நான் மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை காணிக்கைகள் மூலமாக ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய அந்த ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட பேங்க் இன்ஃபர்மேஷன் மற்றும் QR கோடு இருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை இந்த ஊழியத்திற்கு அனுப்பலாம். காணிக்கையை விதைக்கும்போது எப்பொழுதுமே விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும். என்னத்தையோ கொடுத்தோம், கொடுத்த காசு அப்படியே போயிருச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வேதம் காணிக்கைகளை விதை என்று நமக்கு போதிக்கிறது. நம்ம கொடுக்கும்போது அது ஒரு விதையாக செயல்படுகிறது. விதையை நம்ம நிலத்தில் விதைக்கும்போது அச்சோ போச்சு, விதை அவ்வளோதான், இனிமேல் அதை நம்மளால் பார்க்கவே முடியாது, அதனால் நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் உண்டாகாது அப்படின்னு சொல்லியா விதைக்கிறோம்? இல்லை. இப்போ என்ன ஒரு மனநிலைமையோடு நம்ம ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். இதை நான் விதைக்க போகிறேன். இதை விதைக்கும்போது இந்த விதையிலிருந்து அந்த செடி முளைக்கும், அந்த மரம் முளைக்கும், அதன் மூலமாக அறுவடை உண்டாகும், அந்த அறுவடை மூலமாக எனக்கு லாபம் உண்டாகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தானே விதைக்கிறோம், இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது அந்த அறுவடை மூலமாக என்னோடய சொந்த தேவைகள் சந்திக்கப்படும். அந்த அறுவடையை பயன்படுத்தி நான் வியாபாரம் கூட செய்யலாம். அப்போ எனக்கு லாபமும் கூட உண்டாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம விதைக்கிறோம், இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இப்போ நீங்கள் காணிக்கை அனுப்பும்போது தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க.
தேவனுடைய ஊழியத்தில் விதைக்கிறீங்க. அப்படி விதைக்கும்போது இதற்கான அறுவடையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கொண்டு வருவார். அதனால தான் வேதம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி கொடுப்பார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் அளந்து போடுவார்கள் இல்லையா? அல்லேலூயா. நன்றாய் அளந்து போடுவார்கள். அப்போது இது எதை சித்தரிக்கிறது? ஒரு மாபெரும் பெருக்கத்தை சித்தரிக்கிறது இல்லையா? ஒரு அறுவடையை நமக்கு இங்கே கர்த்தர் பிக்சர் பண்ணி காமிக்கிறார். ரைட்? நீங்கள் கொடுத்தீங்க, அது ஒரு விதையாக செயல்படுது. ஆனால் அதோடைய ரிட்டர்ன்ஸ் வரும்போது, ரைட், அதோடைய அறுவடை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஏதோ இத்தினுண்டா வரலை, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். அப்போது 30, 60, 100 ஒரு பெருக்கம் உண்டாகுது. அந்த பெருக்கம் என் வாழ்வில் உண்டாகும்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். ரைட்? ஒவ்வொரு தடவை காணிக்கை விதைக்கும் போதும் அந்த விசுவாசத்தோடு விதைங்க. கர்த்தாவே, உம்மை கனம் பண்ணி உம்முடைய ராஜ்யத்தில் உம்முடைய ஊழியத்தில் நான் விதைக்கிறேன். இந்த விதையிலிருந்து எனக்கு நீர் பெரிய அறுவடையை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை அறுவடையாக வரட்டும். பணத்தின் காரியங்களில் பெரிய அறுவடை எனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்கள் விதைக்கணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் அப்படி விசுவாசத்தோடு விதைக்கும்போது கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். கர்த்தர் நீங்கள் விதைக்கிற அந்த விதையும் கனம் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழிகிற அனுபவத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, இந்த ஊழியத்தில் இப்பொழுது விதைக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. தாப்பனே, இவங்க விதைக்கிற இந்த விதையிலிருந்து நீர் மாபெரும் அறுவடையை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். 30, 60, 100 இவர்கள் வாழ்க்கையில் அறுவடை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் பெரிய பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனே, இவர்களுடைய வாழ்வில் நீர் உம்முடைய கிருபையும் தயவையும் எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அறுவடையாக மாபெரும் அறுவடையாக கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, இவர்களுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் தாப்பனே குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும், முற்றுமாய் அழிந்து போகட்டும். தாப்பனே, விடுதலை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடைபெறட்டும். பெருக்கத்தின் அற்புதங்கள் நடைபெறட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இந்த மக்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பெருக்கங்களை கொண்டு வருகிறபடியால் ஸ்தோத்திரம். உயர்வுகளை கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு இவர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் கிரியைகளை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்வார். எதிர்பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அறுவடைகள் உண்டாகும். ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும். பாருங்கள், அந்த அறிவு முக்கியம். ரைட்? கர்த்தரை அறிகிற அறிவின் மூலமாகத்தான் விசுவாசம் வரும். ரைட்? கர்த்தரை குறித்த அந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும்போது தான் விசுவாசம் அங்கே வரும். அப்போ அந்த அறிவு முக்கியம். அந்த அறிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று தான் இந்த போதனைலாம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். எதை கேட்கறதுனால வரும்? தேவ வார்த்தையை கேட்பதினால் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து வாசிப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில்
காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இந்த ஜெபத்தை பாருங்கள். ஜெபத்துடைய முழு நோக்கம் என்ன? நமக்கு அறிவு உண்டாகும், கர்த்தரை குறித்த அறிவு, கர்த்தரை குறித்த ஞானம், வெளிச்சம், புரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டாகணும் தான் அவர் ஜெபிக்கிறார். குறிப்பாக 3 காரியங்கள். அவருடைய அழைப்பு நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த சுதந்திரம், அந்த சொத்துரிமை என்ன, அல்லேலூயா, அதை குறித்த அறிவு. 3ஆவதாக கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும்போது அவர் பயன்படுத்தின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை இருக்கு இல்லையா, அந்த வல்லமை இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுவதற்கு அது அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அந்த அறிவு. பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவ பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அதனால் தேவனுடைய வாரிசுகளாக இருக்கிறோம், இயேசுவோடு கூட உடன் வாரிசுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவராகிய பரலோக தேவன், பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பும்போது எந்த வல்லமையை பயன்படுத்தினாரோ அதே வல்லமையை நம்முடைய வாழ்வில் நமக்கு உதவி செய்வதற்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், திட்டங்கள் இவைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்முடைய சொந்த வல்லமை பத்தாது. அதனால தான் இந்த வல்லமையை கர்த்தர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி வாக்கு தத்தங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றினார் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லா நேரங்களையும் அப்படி நடக்கிறதில்ல. நம்ம நம்முடைய பங்கை செய்ய வேண்டும். நம்முடைய பங்கு என்ன? விசுவாசம். அதில் பிரதானமாக நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இப்போ கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு சர்வ வல்லமை இல்லைன்னு வச்சுக்குவோம். அவர் நமக்கு நல்லது நடக்கணும்னு விரும்புவார், நல்லது செய்யணும்னு நினைப்பார், ஆனால் செய்ய முடியாது, ஏன்னா வல்லமை இல்லை இல்லையா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மக்களை பார்க்குறோம். நம்ம மேலே அன்பு உள்ளவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஆட்கள் இருப்பாங்க இல்லையா. சரி, அப்படிப்பட்ட ஆட்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செய்யணும்னு அவங்களுக்கு மனசு இருக்கும், நம்மளுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும், அவங்களுக்கு நிறைய எண்ணங்கள்லாம் இருக்கும், ஆசைகள்லாம் இருக்கும். ஆனால் செய்கிறதுக்கு வல்லமை இருக்காது, எபிலிட்டி இருக்காது. சில சமயம் சொல்லுவாங்க, நான் செய்கிறேன் உனக்கு, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த டைம் வரும்போது அவங்க கையில் அதை செய்வதற்கான திராணி இருக்காது, வல்லமை இருக்காது, பலன் இருக்காது. அதனால் செய்ய முடியாமல் போயிடும். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க சூழ்நிலை அவங்களால அந்த நேரத்தில் முடியல, அதனால் செய்ய முடியாமல் போயிடும். பாருங்கள், கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கணும்னா அந்த வல்லமை வேணும். வல்லமை இல்லாமல் அவர் நம்முடைய வாழ்வில் உண்மையுள்ளவராக இருக்க முடியாது. புரியுதா? அல்லேலூயா. செய்கிறேன்னு சொன்னதை நிறைவேற்றணும்னா வல்லமை வேணும். இப்போ கர்த்தர் நம்மில் அன்புள்ளவராக இருக்கிறதுனால இந்த மாபெரும் பூமியை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக, நம்மீது அன்புள்ளவராக, நம்மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறதுனால இந்த மகாபெரிய பூமியை நல்லா அழகாக நமக்கு ஏற்ற விதத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தகுதியுள்ளதாக, நம்முடைய வாழ்வுக்கு உதவி செய்யக்கூடியதாக, நம்முடைய செழிப்பிற்கு, நம்முடைய மேன்மைக்கு உதவி செய்யக்கூடியதாக இந்த பூமியை உருவாக்கி இருக்கிறார். அந்த விதத்தில் உருவாக்கி இருக்கிறார்.
நான் இதெல்லாம் அவருக்கு ஆரம்பத்தில் எண்ணமாக இருந்துச்சு, நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு அவர் மனசில் யோசனை இருந்திருக்கு இல்லையா. ஆனால் அந்த யோசனை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. ஞானம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் வல்லமை தேவை. வல்லமை இல்லாமல் வெறும் ஞானம் மட்டும் வச்சுருந்தா அது பத்தாது. ஞானம் ப்ளஸ் வல்லமை தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன். அன்பு ப்ளஸ் வல்லமை சூப்பர் காம்பினேஷன். நல்லவராக இருந்து வல்லவராகவும் இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் காம்பினேஷன். வெறும் நல்லவராக மட்டும் இருந்தால் பத்தாது. நல்லவராக இருப்பார், நல்ல மனசு இருக்கும், ஆனால் செய்ய முடியாது. செய்யணும்னா வல்லமை வேணும்ல. அதனால தான் பாருங்கள், பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவர் சர்வ வல்லவர் என்பது அழுத்தம் திருத்தமாக திரும்ப 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 போதிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆரம்பித்து அந்த கடைசி வசனம் வரைக்கும் ஒரு சத்தியம் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக போதிக்கப்படுகிறது. கர்த்தர் சர்வ வல்லவர், ஆல்மைட்டி. ரைட். கர்த்தர் தன்னை குறித்து வெளிப்படுத்தும் போது முதலாவதாக எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி வெளிப்படுத்தினார் அப்படின்னா அவர் ஆல்மைட்டி, சர்வ வல்லவர். அவருடைய அன்புக்கு, அவருடைய நல்ல அந்த மனசுக்கு, அவருடைய ஞானத்துக்கு, இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதே அவருடைய சர்வ வல்லமை தான். அவர் ஞானமாக யோசித்து முடிவு பண்ண காரியங்களை நிறைவேற்றுவது அந்த சர்வ வல்லமை. நம் மீது அன்பாக இருப்பதனால நமக்கு உதவி செய்யணும்னு அவர் நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிறது சர்வ வல்லமை. அவர் நல்லவராக இருந்து நமக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசித்து வச்சுருக்கிறார் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றுவது அவருடைய சர்வ வல்லமை. அதனால் பாருங்கள், கர்த்தர் வல்லவர் என்று, சர்வ வல்லவர் என்று விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய வல்லமையின் மீது விசுவாசத்தை வளர்ப்பது அதிமுக்கியம். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், கேளுங்க. டெய்லி பைபிளிலிருந்து ஒரு 2-3 அற்புதத்தை நல்லா வாசிங்க. ரைட். பழைய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டில் நடந்த அற்புதங்கள், இவங்களெல்லாம் எடுத்து அப்பப்போ ரைட் டெய்லி ஒரு அற்புதம், 2 அற்புதம், ஒரு 3 அற்புதம், ரைட் அப்படி வாசித்து அதை போகிறப்ப வரப்பெல்லாம் தியானிங்க. ரைட். சும்மா ராத்திரியில் தூக்கம் வராமல் அப்படி படுத்துக்கிடுக்கிறீங்களே, ரைட், கண்டதையும் யோசிக்காமல் அப்படி படுத்துக்கிட்டு கர்த்தர் செய்த அற்புதத்தை கொஞ்சம் தியானிங்க. ரைட். கணவன் மனைவி அப்படி உட்காந்துருப்பீங்க, ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பீங்க, என்னத்தை பேசுகிறதுனே தெரியாமலாம் உட்காந்துருப்பீங்க இல்லையா. ரைட். அந்த நேரத்தில் வா கர்த்தருடைய அற்புதத்தை தியானிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய அற்புதத்தை குறித்து பேசுங்க. ரைட். பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அற்புதத்தை சொல்லிக் கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை குறித்து சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. அந்த கர்த்தருடைய வல்லமை மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்ம வளர்க்க வேண்டும். அப்படி செஞ்சோம்னா அது பல நன்மைகளை உண்டாக்கும். ரைட். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும், வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை உருவாக்கும். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம இப்போ ஃபோக்கஸ் என்னென்னா கர்த்தருடைய வல்லமை மீது நமக்கு விசுவாசம் வளர வேண்டும், அதை வளர்க்க வேண்டும். ஏன் முக்கியம், எதுக்கு முக்கியன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் போதே அவர் அவனுக்கு ஒரு சில வாக்குத்தத்தங்களை சொல்லி தான் அழைக்கிறார். ரைட். அப்போ இந்த வசனம் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது அவர் இன்னும் அந்த கல்தேய பட்டணமாகிய ஊர் அப்படின்ற இடத்துல தான் இருந்தார், இன்னும் பாபிலோனில் தான் இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, ரைட், ஹல்லேலூயா, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அதில் அந்த பாயிண்ட்டை பாருங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, உனக்கு நான் பிள்ளைகளை கொடுக்க போகிறேன், உன்னை ஒரு பெரிய தேசமாக மாற்ற போகிறேன்றார்.
ரைட். இது மட்டும் இல்லை, நீங்கள் 17ஆம் அதிகாரம் போனீங்கன்னா நம்ம அதை அப்புறமா போய் பார்ப்போம். அங்கே என்ன சொல்கிறார், நான் ஒன்று அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குனேன் அப்படின்றார். இது ரெண்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ரைட். அந்த அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாரு அப்படின்ற அந்த திட்டத்துக்கும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? இவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை சொல்கிறேன்னு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு ஒத்த பிள்ளை கிடையாது. அது மட்டுமல்ல, இதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரைட், சாராளை குறித்து வேத வசனம் ஒன்று சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவள் மலடியாக இருந்தாள். ரைட். சாராய்க்கு பிள்ளை இல்லை. 30ஆம் வசனத்தை கவனிங்க. ஆதியாகமம் 11:30 வசனம். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள். சாராயை குறித்து இன்ட்ரடக்ஷனே இதுதான். ரைட். ஆபிராம் சாராயை திருமணம் பண்ணி கொண்டான். ரைட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாக இருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ரைட். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பல திட்டங்களை பேசியிருப்பார். நான் உனக்கு இப்படி செய்ய போகிறேன், அப்படி செய்ய போகிறேன், உன்னை இப்படிலாம் பயன்படுத்த போகிறேன். ரைட். உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா? ரைட். ஆவியானவர் நமக்கு இருதயத்தில் பேசியிருப்பார், அது ஒன்று. ப்ளஸ் பைபிளில் இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களும் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்களை மேற்கொள்ளணும். நம்முடைய வாழ்வில் தேவ திட்டத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நம்ம வந்து மேற்கொள்ளணும். அவைகளை மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய வல்லமை வேணும். பாருங்கள், இஸ்ரவேல் வந்து கானான் தேசத்தில் போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்கணும்னா முதல்ல அவங்க எகிப்திலிருந்து வெளியேறணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படணும். ரைட். பார்வோன் விடமாட்டேன்னு நிற்கிறான் இல்லையா? இப்போ அந்த பார்வோனை மேற்கொள்கிறதுக்கு வல்லமை வேணும்ல. பார்வோனை சும்மா மேற்கொள்ள முடியுமா? கர்த்தர் அனுப்புகிறாரு பார்வோனை, மோசையும் ஆரோனையும் போய் சொல்கிறாரு. ரைட். எபிரேயரின் தேவன் எங்களுக்கு தரிசனமாக இருக்கிறாரு. இந்த மாதிரி என் பிள்ளைகளை விடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரைட். அப்படின்னு மோசையும் ஆரோனும் போய் சொல்கிறாங்க பார்வோன்ட்ட. அவன் என்ன சொல்கிறான், உம்முடைய தேவன் யார்? நான் ஏன் அவர் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். ஏன்னா அந்த காலத்துலலாம் பாருங்கள், பார்வோனையே எகிப்து மக்கள் வந்து தெய்வமாக வழிபட்டார்கள். அது மட்டுமல்ல, எகிப்து தேசத்தில் அவங்க வழிபட்ட பல தெய்வங்கள் இருந்துச்சு. இவனுக்கு வந்து ஆபிரகாமுடைய தேவனை குறித்து தெரியாது. அவர் தான் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் தான் சர்வ வல்லவர்னு தெரியாது. அதனால் பாருங்கள், அடுத்து கொஞ்ச நாட்களுக்கு ரைட், அந்த 10வது அடையாளம் முடிகிற வரைக்கும், அதுக்கப்புறம் சிவந்த சமுத்திரம் அற்புதம் நடைபெற வரைக்கும் கர்த்தர் வந்து மறுபடியும் பார்வோனுக்கு வந்து ஒரு காரியத்தை நிரூபித்து காமிக்கிறார். நான் தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நான் தான் சர்வ வல்லவர், நான் தான் கர்த்தர், எல்லாரை காட்டிலும் பெரியவர், சுப்ரீம் அத்தாரிட்டி அப்படின்றத பார்வோனுக்கு நிரூபித்து காமிக்கிறார். அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? அவருடைய சர்வ வல்லமையை பயன்படுத்தி மாபெரும் அற்புதங்களை செய்து பார்வோனை மடங்கடிக்க வேண்டியதாக இருந்தது. எதிர்த்து நின்ற பார்வோனை கீழ்ப்படுத்தினார் கர்த்தர். எப்படி கீழ்ப்படுத்தினார்? அவர் வல்லமையை பயன்படுத்தி கீழ்ப்படுத்தினார். இப்போ இங்கே சாராள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குது, ரைட். அந்த மலட்டுத்தன்மை இருக்கிறது. அப்போ இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுருக்கணும்? ரைட். கர்த்தரை விசுவாசித்து அந்த மலட்டுத்தன்மையை மேற்கொண்டிருக்கணும். அதைத்தான் அவங்க செஞ்சுருக்கணும். ஆனால் அதை அவங்க செய்யலை. ரைட். நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவர் வந்து பாருங்கள், லோத்து வந்து அவங்க அண்ணன் பையன், அவனை கூடயே வச்சுருக்கிறாரு. பேசிக்காக இவருக்கு பிள்ளை இல்லாததுனால அவன் தான் வாரிசுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆபிரகாம் ஆரம்பத்தில் இருந்தார். ரைட். அதனால தான் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உடனே விரட்டிட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. பின்னாடி லோத்து வந்து கர்த்தர் வந்து சோடம் கொமராவை எரிக்கிறப்ப முன்னாடி நின்று அவனுக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. ஏன்னா பேசிக்காக பிள்ளை மாதிரி தான் இருந்தான்.
லோத்தோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டார். ஆபிரகாம் தான் அவனை வளர்க்குறாரு, அவனுக்கு தொழிலை சொல்லி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அதனால் பாருங்கள், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறார். அதுக்கப்புறம் லோத்து விட்டு விலகி போயிட்டான். விலகி போனதுக்கப்புறம் தான் கர்த்தர்ட்ட அவர் கேட்கவே செய்கிறார். ஒரு பிள்ளை இல்லையேன்னு அப்போ தான் மொத கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறார் 15ஆம் அதிகாரத்தில். லோத்து வந்து 13ஆம் அதிகாரத்தில் விலகி போகிறான். அப்போ கூட ஒன்றும் பெருசாக கேட்கல, திரும்பி வந்துடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த கெதர்லாமர் வந்து அவனை பிடிச்சிட்டு போய் அடிமையாக தூக்கிட்டு போயிட்டான், லோத்தையும் அவன் குடும்பத்தையும் சோதம் மக்களோட சேர்த்து. ஆபிரகாம் வந்து உயிரை பணைய வச்சு சண்டை போட்டு அவனை மீட்டு கொண்டு வர்றாரு. கர்த்தர் மாபெரும் வெற்றி ஆபிரகாமுக்கு கொடுக்குறாரு. ஆனால் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் ஆபிரகாம் கூட இல்லை பாருங்க, விட்டுட்டு போயிடுறான். போய் மறுபடியும் சோதம்குள்ளே உட்காந்துருக்குறான். இப்போ ஆபிரகாம் விளங்கிருச்சு, ஓகே இவன் நம்ம கூட இனிமேல் இருக்க மாட்டான் அப்படின்றது அவருக்கு விளங்கிருச்சு. அதுக்கப்புறம்தான் அவர் வந்து ஜெபிக்கவே செய்கிறார். கர்த்தாவே எனக்கு பிள்ளையை கொடுக்கலையே நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் கர்த்தர் அவரை கூப்பிட்டு, இந்த வானத்து நட்சத்திரங்களை போல் உனக்கு வந்து அநேக பிள்ளைகளை கொடுப்பேன்னு கர்த்தர் அப்போ தான் பேசினார். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரும்? கர்த்தரை விசுவாசித்து சாராளுடைய அந்த மலட்டுத்தன்மையை மேற்கொண்டிருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. அதுக்கு பதில் என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 16 பாருங்க. சாராள் வந்து ஒரு காரியம் சொல்கிறா. என்ன சொல்கிறா? இது சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். முதல் வசனத்திலேருந்தே பார்ப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. மறுபடியும் பைபிள் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்கள், சில சமயம் நம்மளால் ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னா உடனே அதுதான் கர்த்தர் சித்தம்னு நினச்சிடுறது. நிறைய பேர் கர்த்தருடைய சித்தத்தை எப்படி நிர்ணயிக்கிறாங்க? தேவ வார்த்தையின் மூலமாக நிர்ணயிக்கிறது கிடையாது. தேவ வார்த்தையை படித்து ஆராய்ஞ்சு கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னு வார்த்தையின் மூலமாக நிர்ணயிக்கிறது கிடையாது. இல்லை பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சத்தின் மூலமாகவும் நிர்ணயிக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுறது? இவங்க வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உடனே அது வந்து தேவ சித்தம்ன்றாங்க. இல்லைன்னா கர்த்தர் தான் இதை செஞ்சார்னு வேற சொல்லிடுவாங்க. இங்கே சாரால் சொல்கிற மாதிரி அது தப்பு பாருங்கள். நம்மளால் ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியலன்னா கர்த்தர்கிட்ட போய் கேட்கணும், கர்த்தாவே இதை நான் எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கணும். கர்த்தர் இடத்துலேருந்து ஞானத்தை பெற்று அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும். கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது, அது தீரலை அப்படின்னா உடனே அது வந்து கர்த்தர் அனுமதிச்சார், இல்லை கர்த்தர் சொன்னார், இல்லை கர்த்தர் தான் செஞ்சார், இது கர்த்தர் சித்தம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா. பைபிளில் கர்த்தர் என்ன செய்வார் செய்ய மாட்டார்னு வேதம் நம்மளுக்கு தெளிவாக போதிக்குது. கர்த்தர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. அப்படி வாக்கு கொடுத்துருக்கிற கர்த்தர் எதுக்காக சாராளுடைய கர்ப்பத்தை அடைக்கணும்? எதுக்காக சாராள் வந்து பிள்ளை பெறாமல் தடுக்கணும்? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன மனோவியாதிய இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஸ்கிசோஃப்ரினியாவாக இருக்குது? அவர் தெளிவாக சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல் பிள்ளை கொடுப்பேன், கடலின் மணலை போல் பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து சாராளுடைய கர்ப்பத்தை அடைச்சி வச்சுட்டு வேடிக்கையாக காமிக்கிறார். என்ன விளையாடுறாரா கர்த்தர்? யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறாங்க, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டார். கர்த்தர் அடைக்கலாம் கிடையாது. நான் ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, அந்த மலட்டுத்தன்மை வந்து ஒரு பிரச்சனை, கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறைவேறாமல் அந்த பிரச்சனை அதை தடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய வல்லமையினால் அந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. பிற்காலத்தில் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் அதை சொல்லிக் கொடுக்குறாரு. நம்ம வந்து ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அவங்க அதை எப்படி செஞ்சாங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் பாருங்கள். பிற்காலத்தில் ஈசாக்குடைய மனைவியாக ரெபெக்காலும் மலடியாக இருக்கிறார்.
ஆனால் ஈசாக்குக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, ஆபிரகாமும் சாராலும் கர்த்தரை விசுவாசித்து பிள்ளையை பெற்றெடுத்தாங்க ஈசாக்கு. அந்த எக்ஸாம்பிள் இருந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார், மனைவி மலடியாக இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ரைட் கொஞ்சம் நாளாக பிள்ளை இல்லை அப்படின்ன உடனே அவர் நேராக கர்த்தர்கிட்ட போயிட்டார். கர்த்தர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆபிரகாமும் சாராலும் ஆரம்பத்திலே செஞ்சுருக்கணும். அவங்க அப்படி செய்யாமல் ஆகார் மூலயமா பிள்ளை பெற்றுக்கலான்னு அவங்களும் அவங்க சொந்த மூலையில் பண்ண காரியம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரோமர் 4:17 வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அவங்க கர்த்தரை நம்பி ஈசாக்கை பெற்றெடுக்கணும். ஏன்னா ஈசாக்கு மூலமாக தான் உன் சந்ததி விளங்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரைட். ஹல்லேலூயா. அப்போ ஈசாக்கை பெற்றெடுக்கணும்னா அவங்க அந்த மலட்டுத்தன்மையை மேற்கொள்ளணும். ரைட். எப்படி பண்ணாங்கன்னு பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்த, அந்த மரித்தோரை உயிர்ப்பித்துன்ற அந்த 2 வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தாப்பனானான். 2 காரியங்கள் இங்கே கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்று மரித்தோரை உயிர்ப்பித்து, இன்னொன்று இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். ரைட். இது 2மே கர்த்தருடைய சுபாவங்கள், கர்த்தருடைய குணாதிசயங்கள். அது 2 இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 2மே முக்கியம். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி குறிப்பாக அந்த மரித்தோரை உயிர்ப்பித்துன்ற அந்த காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். ரைட். 18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். ரைட். அதன் மூலமாக தான் அவர் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறார். ரைட். இப்போ 2 வாக்குத்தத்தம் திட்டம் இருக்குது. இது 2 நிறைவேறணும்னா ஆபிரகாம் என்ன செய்யணும்? நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை. சின்ன வயசுலேயே பிள்ளை பிறகலை, சின்ன வயசுலேயே சாரால் மலடி. கர்த்தர் இந்த அநேக ஜாதிகளின் தாப்பன் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு 100 வயசு. ஆபிரகாமுக்கு 100, சாராளுக்கு 90. ரைட். அந்த வயசில் எப்படி பிள்ளை பிறகுது? எப்படி பிள்ளை பிறக்க போகுது? வாய்ப்பில்லை. ஆபிரகாமுடைய சரீரம் செத்த சரீரமாக இருந்தது என்று வேதம் போதிக்க. அந்த வயசில் அவருக்கு சுத்தம் சரீரத்தில் பலனே இல்லை. ரைட். சாரால் சின்ன வயசுலேருந்தே மலடியாக இருக்கா. அப்போ எப்படி உங்களுக்கு பிள்ளை பிறக்கும்? பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட். அதனால தான் பைபிள் சொல்லுது நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தோம். பாருங்கள், நம்ம வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும் அப்படின்னு விரும்பினோம்னா இந்த இயற்கை சூழ்நிலைகளை பார்த்து நிர்ணயிக்கிறத நிப்பாட்டணும். எல்லாம் ஒத்துப்போதா, எல்லாம் ஏதுவாக இருக்குதா அப்படின்னு பார்த்து வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறதான்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? கர்த்தர் சர்வ வல்லவர் தானே. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் எப்படினாலும் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்பணும். ரைட். அதைத்தான் ஆபிரகாம் செஞ்சார். ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்த வசனத்தையும் பாருங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்கள், இப்போ இந்த 2 அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அவன் சரீரம் செத்து போயிருக்குது. ரைட். பலன் இல்லை. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவள் கர்ப்பம் செத்து தான் போயிருக்குது. மலடியாக தான் இருக்கிறா. ரைட். இப்போ 2க்கும் உயிர் கொடுக்கணும். இந்த 2க்குமே இப்போ உயிர் உண்டாகணும். ஆபிரகாமுடைய சரீரத்துக்கு உயிர் உண்டாகணும், சாராளுடைய கர்ப்பத்துக்கு உயிர் உண்டாகணும். அது நடக்கணும்னா அவங்க என்ன செய்யணும்? கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். என்னன்னு விசுவாசிக்கணும்? மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன். அதனால தான் அங்கே அந்த பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது 17ஆம் வசனத்தில். மறுபடியும் வாசிப்போம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தாப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து.
கர்த்தர் வந்து மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வல்லவர். மரித்தோரை உயிரோடு கூட எழுப்ப வல்லவர்னா என்ன, செத்துப்போன சரீரத்தை, பலமில்லாத அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பது கர்த்தருக்கு எளிது. பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலத்தை ஆபிரகாமுடைய சரீரத்திற்கு கொடுப்பது எளிது. கர்த்தர் ஆபிரகாமுடைய அந்த செத்த சரீரத்தை உயிர்ப்பித்தார். ஆபிரகாம் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனால் ஏன் செத்த சரீரம் சொல்லுதுன்னா பைபிள், அவருடைய சரீரத்தில் பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பலன் இல்லை, வயசாயிருச்சு. இப்போ கர்த்தர் வந்து மறுபடியும் பலத்தை கொடுக்குறார், மறுபடியும் அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுத்து, ரைட், ஒரு திராணியும் ஒரு பலத்தையும் ஜீவனையும் கொடுக்குறார். ஹல்லேலூயா. சாராள் உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் உள்ள கர்ப்பம் செத்த கர்ப்பமாக இருக்குது. எந்த பிள்ளையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பமாக இல்லை, ரைட், கருத்தரிக்கக்கூடிய கர்ப்பமாக இல்லை. அதனால தான் அது செத்த கர்ப்பமாக இருக்கிறது, ரைட். அந்த கர்ப்பத்துக்கும் கர்த்தர் உயிர் கொடுக்குறார். அதை வந்து கனியுள்ள ஒரு கர்ப்பமாக மாற்றுறார், கனி கொடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பமாக கர்த்தர் மாற்றுறார், கர்ப்பப்பையை மாற்றுறார், ரைட். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ பாருங்கள், கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. ஏன் வெளிப்படுத்தப்பட்டது? இப்போ 2 பேரும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் கர்த்தர் வந்து என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த அந்த சாரால் இப்பொழுது வந்து கர்த்தர் என் கர்ப்பத்துக்கு உயிர் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கிறாங்க. ஏன்னா கர்த்தரே வந்து சொல்கிறார்ல, என்ன சொன்னார்? கர்த்தரால் கூடாதது எதுவும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? கர்த்தரால் முடியாதது, கர்த்தருக்கு கடினமானதுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சாராள்கிட்ட வந்து கர்த்தர் கேட்குறாரு, ரைட். அப்போ அங்கே சாராள் வந்து மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி இதை செய்ய கர்த்தரால் முடியும் அப்படின்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கும்போது தான் அவங்களுடைய கர்ப்பத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமும் கர்த்தர் என்னுடைய சரீரத்துக்கு பலன் கொடுப்பார், எனக்கு புள்ள பிறக்கும் அப்படின்னு அவரும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் அவருடைய சரீரத்துக்கும் பலத்தை கொடுக்குறாரு, உயிரை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வாக்கு தத்தத்தை 20ஆம் வசனம் குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை கவனிங்க, நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இங்கே குறிப்பாக வேதம் சொல்லுது பாருங்கள், அவன் என்ன நம்பினா, கர்த்தர் நல்லவர், என் மேலே அன்பாக இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு மட்டும் நம்பலை, ரைட். கர்த்தர் நல்லவர்னு ஆபிரகாமுக்கு தெரியும், கர்த்தர் வந்து இரக்கமுள்ளவர்னு அவருக்கு தெரியும். ஆனால் இங்கே குறிப்பாக ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார். என்ன சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வல்லமையின் மீது விசுவாசம் இருக்கணும் நமக்கு. கர்த்தருடைய அன்பின் மீது வைக்கிற விசுவாசத்தை குறித்து அடுத்து பேசுவோம். முதல்ல உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையின் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தர் தன்னை குறித்து கொடுக்குற முதல் வெளிப்பாடு. நான் சர்வ வல்லவர். அவருடைய சர்வ வல்லமை மீது நமக்கு விசுவாசம் உண்டாகணும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் முதல்ல வரணும். அவர் சொல்லியிருக்கிறாரு, சொன்னதை அவரால் செய்ய முடியும், செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கணும். பாருங்கள், சாராள் வந்து வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்ற எபிரேயரில் விசுவாசிக்கிறாங்க இல்லையா? ஆனால் பாருங்கள், வல்லமை இல்லைன்னா எப்படி உண்மையுள்ளவராக இருக்க முடியும்? சொன்னதை செய்யணும்னா வல்லமை வேணும்ல. கர்த்தருடைய உண்மை வந்து அவருடைய வல்லமை இல்லாமல் சாத்தியமே கிடையாது, ரைட். கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கணும்னா அவருக்கு வல்லமை வேணும். ஏன்னா அவர் இங்கே ஆபிரகாம்கிட்ட பேசின காரியங்கள்லாம் சாதாரண மனுஷனால் செய்யவே முடியாது. எந்த சக்கரவர்த்தினாலையும் செய்ய முடியாது, எந்த ராஜானாலையும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நிறைவேற்றணும்னா அவர் சர்வ வல்லவராக இருந்தால் ஒழிய முடியாது. அதனால தான் 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து நான் சர்வ வல்லவர்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மாபெரும் வாக்குத்தத்தங்களை பேசவே ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் போங்க.
அங்கே கர்த்தர் வந்து சாராள்கிட்ட என்ன சொன்னார்னு கொஞ்சம் பாருங்கள். சாராள் வந்து சிரிக்கிறா. கர்த்தர் வந்து உனக்கு அடுத்த வருஷம் பிள்ளை பிறந்துடும் அப்படின்னு சொல்லும்போது சாராள் சிரிக்கும்போது கர்த்தர் வந்து சொல்கிறாரு 13ஆம் வசனம், சாராள் நகைத்து நான் கிளவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தர் கேட்குறாரு பாருங்க, என்னால் முடியாத காரியம்னு ஏதாவது இருக்குதா? இங்கே தான் சாராள் மனம் திரும்புகிறாங்க. மனம் திரும்பி இதை கர்த்தரால் முடியும், கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மையை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தரால் முடியும்னு அவங்க விசுவாசித்தாங்க. ஃபஸ்ட்டு முடியும்னு விசுவாசித்தா தான் அவர் உண்மையுள்ளவர்னு விசுவாசிக்க முடியும். கர்த்தரால் முடியுமோ முடியாதோ அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவர் உண்மையுள்ளவர்னு உங்களால் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா சொன்னதை செய்கிறதுக்கு பலன் வேணும்ல. இப்போ நம்மலாம் பார்க்குறோம், ஒரு சிலர்லாம் வந்து பாருங்கள் நம்மள்ட்ட சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள நம்ப மாட்டேங்கிறோம் இல்லையா? சொன்னாங்க ஆனால் செய்யலை. சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா? பாருங்கள், அந்த சொன்னதை செய்கிறதுக்கு திராணி வேணும், சொன்னதை செய்வதற்கு பலன் வேண்டும். அப்போ தான் அவங்க உண்மையுள்ளவர்கள்னு நம்மளால் நம்ப முடியும். அதனால தான் கர்த்தர் சர்வ வல்லவர் என்று விசுவாசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விசுவாசித்ததுக்கப்புறம் தான் அவர் உண்மையுள்ளவர்னு உங்களால் விசுவாசிக்க முடியும். ஒரு 2 தடவை சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் நீங்கள் அவங்கள உண்மையுள்ளவங்கன்னு விசுவாசிப்பீங்களா? விசுவாசிக்க மாட்டீங்க. ஏன்? அவங்க என்ன பொய் சொன்னாங்களா அவங்கள்ட்ட? இல்லை, உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாங்க, சொன்னாங்க, செய்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களால முடியலை. மனசில்லாமல் செய்ய முடியலை. அதனால் அடுத்த தடவை உங்கள்கிட்ட சொன்னாங்க இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடியாது, ஏன்னா இவங்கள சொல்கிறாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க, நல்ல மனசு இருக்குது ஆனால் இவங்களால் செய்ய முடியாது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. நீங்கள் கர்த்தருடைய உண்மையை விசுவாசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கர்த்தர் சர்வ வல்லவர்னு விசுவாசிக்கணும். அப்போ தான் அவர் உண்மையுள்ளவர்னும் உங்களால் விசுவாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சாராளுக்கு கர்த்தர் முதல்ல என்ன சொல்லி கொடுத்தாரு? அந்த அம்மா சிரிக்கிறாங்க, சந்தேகப்படுறாங்க, முடியாதுன்னு நினைக்கிறாங்க, அவிசுவாசத்தில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ கர்த்தர் அவங்கள்ட்ட என்ன சொன்னார் கவனிங்க. 13ஆம் வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என்னால் முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தான் கேட்டார் கர்த்தர் அப்போ சாராள் வந்து தன்னுடைய மனசை சரி பண்ணுறாங்க, இது கர்த்தரால் முடியும்னு அப்போ நம்புகிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு அவருடைய உண்மையை விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் சாராளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் அந்த திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கர்த்தர் வல்லவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது. அவங்க அப்படி விசுவாசித்ததுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து அந்த மலட்டுத்தன்மையை மேற்கொண்டு ஈசாக் என்ற வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அதன் மூலமாகத்தான் ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகினார். அந்த ஈசாக்கு மூலமாக தான் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு, பூமியில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் தகப்பனாக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிக்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கர்த்தருடைய அந்த விசுவாசத்தின் கர்த்தருடைய வல்லமையின் மீது உங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கர்த்தரை குறித்த, கர்த்தருடைய அற்புதங்களை குறித்து நான் அடிக்கடி பேசுங்க வீட்டில். அதை குறித்து நல்லா திரும்ப திரும்ப கேளுங்க. அந்த காரியங்களெல்லாம் எடுத்து படிங்க, வாசிங்க, தியானிங்க. அவர் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை, கர்த்தருடைய வல்லமையின் மீது இருக்கிற அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர்.
தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் மீது இப்போதே பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். தாப்பனே, எல்லா விதமான நோய்கள், வலி, வேதனைகள் நீங்கட்டும். பலவீனங்கள் நீங்கி போகட்டும். தாப்பனே, கேன்சர் மறையட்டும். கேன்சர் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, இப்பொழுதே மறைந்து போவதாக. தாப்பனே, எல்லா விதமான அந்த கேன்சர் செல்ஸ் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தாப்பனே, உம்முடைய வல்லமை அதை முற்றுமாய் நீக்கி போடட்டும். வல்லவர் நீர், சர்வ வல்லவர் நீர். தாப்பனே, உமக்கு பெரிய காரியம் என்று எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. உம்மால் முடியாதது என்று எதுவும் இல்லை. உமக்கு கடினம் என்று எதுவும் இல்லை. தாப்பனே, ஒரு தலைவலியை நீக்குவது எவ்வளவு சுலபமோ அவ்வளவு சுலபமாய் உம்மால் கேன்சர் வியாதியும் நீக்க முடியும். பிதாவே, உம்முடைய வல்லமைக்கு முன்பாக கேன்சர் வியாதி ஒன்றுமே கிடையாது. பிதாவே, கேன்சர் வியாதியுள்ள மக்களை நீர் இப்போதே குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். முற்றுமாய் குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த தடயமே இல்லாத அளவுக்கு மொத்தமாய், பூரணமாய், பரிபூர்ணமாய் குணமாக்குகிறபடியால் ஸ்தோத்திரம். இனி வராத அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும். தாப்பனே, மனதின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போவதாக. மனதின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே இந்த ஜனத்தை விட்டு நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும். தெளிந்த புத்தி செயல்படட்டும். Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவர் நீர். உம்மால் ஆகாதது என்று எதுவும் இல்லை. மனோவியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் விலகி போகட்டும். தாப்பனே, உம்முடைய ஞானம் மக்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய தெளிவு உண்டாகட்டும். உம்முடைய புரிந்து கொள்ளுதல் மக்களுக்கு உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். பலவீனமான அந்த மனம் பலனடையட்டும். எப்ரூ நெமனலஹகுரு த்ரோ எப்ரா ஷிலக்கனந்திரே ஒப்ரோ நோரு ஷிரே ஒரோக்கரோங்களாந்திரா. அந்த மனதின் காரியங்கள் ஆத்மாவிலும் மனதிலும் உம்முடைய வல்லமை பாயட்டும். சகல காரியங்களையும் சரி செய்யட்டும். எதெல்லாம் சரியாக செயல்படாமல் இருக்குதோ அதெல்லாம் சரியாக மாற்றப்படட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. மூளை பகுதிகளிலே தாப்பனே, உம்முடைய பலன் பாயட்டும். மூளை பகுதியில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும். நரம்புகள் பலனடையட்டும். உயிரடையட்டும். உயிர் உண்டாகட்டும். ஜீவன் உண்டாகட்டும். அப்ரூன் நம்மெனலா குருத்ரே எப்ரூன் ஷனாலந்த நம்மெனலா குருத்ரா. Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. தாப்பனே, இந்த மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மறைந்து போகட்டும். ஒன்றுமில்லாமல் போகட்டும். முற்றுமாய் மறைந்து போகட்டும். பணத்தின் காரியங்களில் விடுதலை உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் பெருக்கம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும். தாப்பனே, உம்முடைய ஜனம் செழிக்கட்டும். தாப்பனே, உம்முடைய ஜனத்தின் செழிப்பில் பிரியமாக இருக்கிற தேவன். உம்முடைய ஜனத்தின் வாழ்வில் அவங்க வாழணும், அவங்க செழிக்கணும்னு விரும்புகிற தேவன் நீர். தாப்பனே, உம்முடைய விருப்பம் உம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தாப்பனே, மக்கள் வாழ்வில் பலன் உண்டாகட்டும். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன். தாப்பனே, உம்மை விசுவாசித்து மேற்கொள்ள உம்முடைய ஜனத்திற்கு நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கற்றுக்கொடுங்க தாப்பனே. எப்ரூ நம்மெனலா ஹொக்கரோத்ரா. தாப்பனே, மீது அந்த நம்பிக்கை வளர்க்க உதவி செய்யுங்க. பிதாவே, உம்மை நம்பி ஜெயிக்க மேற்கொள்ள உதவி செய்யுங்க. பிதாவே, உம்முடைய உதவி இந்த ஜனத்திற்கு உண்டாகிறபடியால் ஸ்தோத்திரம். செழிப்பதற்கான பலன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலன் உண்டாகட்டும். Hallelujah to Jesus. Hallelujah to Jesus. Praise you, Father. Praise you, Jesus. Glory be to God. Blessed be your holy name. Hallelujah to Jesus.
தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிபூரணமாய் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாப்பனை, இந்த மக்களுடைய வாழ்க்கையில நீர் துருவமாக கேடகமாக தாப்பனை கோட்டையாக செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பிதாவை, இவர்கள் மீது உம்முடைய பாதுகாப்பு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் உலகம் எங்கும் இருக்கிற யூத மக்கள் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். அவருடைய சத்துருக்களின் கையிலிருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்விலே சமாதானம் உண்டாகட்டும். தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். தாப்பனை, நீங்கள் கூட இருந்து கேடகமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்த உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் சந்திப்போம். வாரம் தொடர்ந்து இந்த மெசேஜஸ்லாம் கேளுங்க. ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாழ்க்கை பலனடையும். கர்த்தருக்கென்று வாழ உங்களுக்கு ஒரு பலனும் திராணியும் ஞானமும் உண்டாகும். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு திராணியும் ஞானமும் பலனும் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.